எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு மனிதன் 25 லட்சம் 30 லட்சம் ரூபாய் கொடுத்து வழக்கை நடத்துற அளவுக்கு அவரை தயார் செய்தது யார்? அந்த கேள்வி எழுப்புறீங்க. இந்த ஒரு வாரத்துக்குள் நடந்த சதி என்ன? தமிழக அரசை திட்டமிட்டு சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக யார் வீட்டில் இழவு வந்ததோ அங்கிருந்து பணத்தை கூட சுருட்டி அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்கள கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துறீங்களே, இதை விட ஒரு மோசமான சதி உலகத்தில் வேற ஏதாவது இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? அப்ப அந்த ரசிக மனப்பான்மையில் உங்க மேல தப்பில்லை உங்க மேல தப்பில்லைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த தப்புல இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கின்ற கேள்விகள்ல மிக முக்கியமான கேள்வி ஒன்று நான் ஏற்கனவே 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில பதிவு பண்ணிட்டேன். பதிவு பண்ணும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கரூர் என்பது மதுரை வரையறைக்குள் வர வேண்டியது உயர் நீதிமன்றத்துக்கு, நாமக்கல் என்பது சென்னை வரையறைக்குள் வர வேண்டியது. கரூர் வழக்கை பொறுத்தவரை தனிப்படை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு என்பது சட்ட முறைகளுக்கு முரணானது. ஆகவே அது தடை செய்யப்படணும்னு போறாங்க. அதை நோக்கி உச்சநீதிமன்றம் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கு. அது சம்பந்தமா அவங்க முடிவெடுக்கணும். அந்த முடிவெடுத்தார்கள் என்று சொன்னால் தமிழக அரசுக்கு அந்த முடிவை பொறுத்தவரை ஒரு பின்னடை வருவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா ஆஸ் இண்டிகேட்டட் பை த கோர்ட் எஸ்டர்டே. ஆனால் நீங்கள் எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க, நீங்கள் எப்படி ராத்திரியோட ராத்திரியாக இப்படி ஆளுங்க வந்தாங்க, ஏன் ஒரு போலீஸ்காரனு கூட அடிப்படலை, இப்படின்ற கேள்விகளுக்கு பின்னாலெல்லாம் மிகப்பெரிய அறம் சார்ந்த கேள்விகள் இருப்பதாக நான் உணரவில்லை. எல்லாமே நீங்கள் திட்டமிட்டு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, பதுங்கினவங்க வெளியில் வரல, தலைவர் பதில் சொல்லவே இல்லை, 3 நாள் ஆச்சு வெளியில் வர்றதுக்கு. இன்னைக்கு எல்லாரையும் ஒரு பிடிக்குள்ள கொண்டு வந்து தமிழிசை 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னிச்சு எங்க கூட்டணிக்கு வந்துருங்கன்னுச்சு. யாரு? முதல்ல ஜோசப் விஜய் கிண்டல் பண்ணது, 2வது ஜோசப் விஜய் கிண்டல் பண்ண எச் ராஜா அவருக்கு என்ன ஆனாலும் நான் அவர் பின்னாடி நிற்பேன்னாரு இல்லையா. 3வது பின்னாடி இருந்து இயக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவும் RSS சங் பரிவாரம். இதற்கு ஒரு சிறுபான்மை இனத்தில் பிறந்த பிள்ளையாக ஒரு பக்கம் நம்மள மாதிரி ஆட்கள்லாம் இவங்களை இந்த அரசாங்கம் சிதைக்குது, ஒடுக்குது, நாட்டில் இவங்களுடைய பிரசன்ஸே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற இடத்துல இதற்கு ஆதரவாக பேசுகின்ற நம்ம முகத்திலலாம் காரி தூப்புற மாதிரி தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய பாதையை தொடங்கி இருக்கிறது. ஏன்னா இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, திமுகவிற்கு எதிராக சிறுபான்மை இனத்து வாக்குகளை எல்லாம் பிரிக்கணுன்றதுக்காக தான் விஜய் கொண்டு உள்ள விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நான் கூட சொன்னேன், தமிழ்நாட்டில் இருக்கின்ற சிறுபான்மையின மக்கள் மிக புத்திசாலிகள், இதுக்கெல்லாம் மயங்கிட மாட்டாங்கன்னு சொன்னேன்.